கன்னத்திலே கை. ஆமாம் போங்க. உங்கள் அம்மா இருந்த ஒரு மாதிரி உங்கள் அம்மா இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா? படத்துக்கு போகலாமா? அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமாங்க? ஓஹோ, உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டியா? போக விட்டுறவனா? நீ என்னதான் மந்திரம் போட்டாலும் அது நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நம்ம போயிட வேண்டாம். இங்கேயே நின்று அவள் என்னென்ன சொல்கிறான்னு நம்ம கேட்போம். என்னடி வீட்டில் இருக்கிறதுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்கிற? உனக்கு பேச்சு துணைக்கிட்டே அம்மா இருக்காங்க, டிவி இருக்குது, டிவியை போட்டு பாரு. ஆமாம், எனக்கு வீட்டிலே பெரிய தலைவலியே உங்கள் அம்மா தான். டிவி பார்க்க போனால் சீரியல் பார்க்கணுங்குது, பழைய பாட்டு கேட்கணுங்குது. எவனாச்சும் ஏதாவது ஒரு பாட்டு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக போட்டு வந்துட்டானா அப்படியே மாற்றி விட்டுறது. நான் எதுவுமே பார்க்க முடியலைங்க. எனக்கு பிடிச்சது நான் ஏதாவது பார்க்க வேண்டாமா? எனக்கு வீட்டில் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கும் உங்கள் அம்மாவோட. நீங்கள் கம்முன்னு இருங்க. இப்போ கூட உங்கள் அம்மாவை பற்றி பேசி என்னை டென்ஷன் படுத்தணுமா? இங்கே இரு, எங்கள் அம்மா ஒரு குழந்தை மாதிரி மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. நீ போக போக பழகிடுவ. ஏன் ஆத்தே, என் தங்க குட்டி என்னை எப்படிலாம் பேசிட்டு வர. இதான் என் பிள்ளைங்கிறது. அம்முட்டு பாசம் வச்சிருக்கேன் என் மையன் என் மேலே. இவன் என்னதான் பண்ணி கெடுக்க போகிறாளோ தெரியல. உங்கள் அம்மா குழந்தை மாதிரி கிடையாது, குரங்கு மாதிரி. கையில் எதாவது வச்சுருந்தாலும் பிடிங்கிது. மனுஷனுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்குது. அவங்களெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறது? நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்தா தானே உங்கள் அம்மா பற்றி தெரிய போகுது. ஆஃபீஸ் போயிடுறீங்க, அப்புறம் நைட்டு வர்றீங்க, அவ்வளோதான். அப்புறம் மற்ற நேரம் நான் தானே கூட இருக்கேன். வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு எனக்கு தானே தெரியும். சரி சரி விடு. இப்போ என்ன, உன்னை வெளியே கூப்பிட்டு போகணும் அவ்வளோதானே? சரி கிளம்பு போகலாம். ஏங்க நிஜமாவா சொல்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் செல்ல குட்டி. நீ எப்படி போகிறேன் நான் பார்த்துட்றேன்டி. நான் கீழே போய் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ கிளம்பி வா. சரிங்க, நீங்கள் போய் பேசிகிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அவன் வரையான், நம்ம சீக்கிரமாக கீழே போயிடலாம். என்னத்த சொல்ல ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். சரி நம்ம டக்குன்னு கிளம்பி போவோம். இல்லைன்னா அந்த குந்தாணி ஏதாச்சும் சொல்லி இருக்க வச்சிரும், போக விடாது. அம்மா. என்னப்பா? வாப்பா, வந்து உட்காரு வா. அம்மா அவள் வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போய் சொல்கிறா, கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறம்மா. சரிப்பா, அதுக்கு என்ன, தாராளமாக போயிட்டு வாங்க. அவளும் வீட்டுக்குள்ளேயே இருக்காள, அவளும் 4 இடத்துக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் தான் வயசான காலத்தில் வீட்டில் கிடக்கேன். அவளாச்சும் 4 இடத்துக்கு கூப்பிட்டு போடா. நீங்கள் எவ்வளோ தங்கமாக பேசுகிறீங்க, ஆனால் அவள் தான் உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாம்மா. விடுப்பா, வேறு வீட்டிலேருந்து வந்தவ அப்படி தான் இருப்பா. போக அம்மாவை புரிஞ்சுக்குவா. நீ அம்மா குழந்தையாச்சே, உனக்கு தான் அம்மாவை பற்றி நல்லா தெரியுமே. ஏங்க நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வந்துடலாமா? அத்தை, நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து வீட்டில் இருந்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். இந்த குந்தாணி ஏதாச்சும் பேசுறதுக்குள்ளே நம்ம ஐஸ் வச்சிடணும், இல்லைன்னா வெளியே விடாது. ஏங்க நம்ம வெளியே போய் அத்தைக்கு பிடிச்ச பிரெட் ஆம்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். அத்தை நைட் எதுவும் செய்ய வேண்டாம், நாங்களே சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ பாரு என் நடிப்பை. சரிப்பா போயிட்டு. ஐயோ நெஞ்சு வலிக்குதே, என்னால் முடியல, என்னால் மூச்சு விட முடியல. தம்பி காப்பாத்துடா. கிளவி நாடகத்தை ஆரம்பிச்சிருச்சு. இனி விளங்குன மாதிரி தான், இனி வெளியே போக முடியாது. ஏடி அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதாச்சும் கொண்டு வாடி. அம்மா 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 என்னமாச்சு? அம்மா அம்மா அம்மா. அத்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. இங்கெல்லாம் என்ன மருந்து இருக்கு அவங்கள பார்க்க? அதைத்தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இந்தாரி, உன் மனசில் சின்ன பிள்ளை நினைப்பா. பையன் மடியில் படுத்துருக்க, உள்ள போய் படுப்போ. அப்பா அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. இது என்னடா ஆச்சு? நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துட்டாங்கப்பா. கிளிங்பாயே என்னாச்சு? ஆஸ்பத்திரி கூட்டு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டிட்டா, தூக்குடா போலாம். வயசான காலத்தில் நான் 7 பொண்டாட்டியா கட்டுவாங்க. இது ஒரு மாமியாக வச்சு நான் சமாளிக்க முடியல. இதில் உங்களுக்கு வருத்தம் வேற. தூக்கிட்டு போங்க சீக்கிரம், போய் சேர்ந்துட போகுது. ஸ்மைலி நீ வா, எல்லாரும் போவோம். ஃபர்ஸ்ட் அத்தையை கூட்டு போங்க, துணி காகிதம் எடுத்து போட்டு வாரேன். கிளிங்மா பயப்படாதடி, உனக்கு ஒன்றும் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றுமே ஆகாது. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. இல்லை செத்த வேலை, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். கையை எடுத்துக்கிட்டேன் போடா. மவனே நீ வாடா இங்கே, என் பத்த பிள்ளை, என்னால் பயமா இருக்குடா. வாடா, உங்கள் ஆத்தா உன்னே தான் கூப்பிட்றா. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஏப்பா நகுலு, அம்மா விட்டு எங்கேயும் போயிடாதப்பா. அம்மா கிட்டே இருப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. ஊதிலாம் போட்டுருக்காங்க, எங்கள் குளுக்கோசெல்லாம் இருக்குப்பா, எனக்கு முடியலப்பா. எனக்கு என்னமா இருக்கு, நீ தான் என்கிட்ட இருந்து மறைக்கிற. நீ எங்கேயும் போகக்கூடாதுடா நகுலு, அம்மா கூடயே இருக்கணும்டா. சரிம்மா, நான் எங்கேயும் போகல. என்னத்த எப்படி இருக்கு, உடம்பு பரவாயில்லையா? என்னால் முடியலத்தா. இவங்க தான் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. எனக்கு என்னென்னமோ பண்ணுது, படபடன்னு வருது, குது குதுன்னு இருக்கு, என்னென்னமோ பண்ணுதுத்தா. நீயும் உன் வீட்டுக்காரி என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூடயே இருக்கணும்ப்பா.
அவங்க இனிமேல் எங்கே போக போகிறாங்க, இங்கேருந்து உன்னை பார்த்துக்குவாங்க, நீ கவலைப்படாமல் இரு. சரியா நகுலு, நீயும் அப்பாவும் வெளியே இருங்கய்யா. அவன் இந்த சேலையை கொஞ்சம் கட்டி விடட்டு, எனக்கு கலைஞ்சிருக்கு. சரிம்மா. இந்தாரு ஸ்மைலி, அம்மாவுக்கு உதவி பண்ணு. நானும் அப்பாவும் வெளியே நிற்கிறோம். வாடா, ஆளுக்கு ஒரு டீ வடை தின்ட்டு வருவோம். எங்க சரி பண்ணணும்? கையா ஏறி, எனக்கு ஒண்ணும் இல்லை. என் சேலை எனக்கு கட்ட தெரியாதா? வந்துட்டா வேணாம். இன்னைக்கு என்னை என்ன நினைச்ச? என்னையே ஏமாத்திட்டு நீ உங்க ஆத்தா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சியா? நீ பேசுனது எல்லாத்தையும் நான் நின்று கேட்டேன்டி. எப்படி என் நடிப்பு? உன்னை எங்கேயும் விட மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு. பில் எவ்வளவு தெரியுமா? 20,000 ரூபாய். உங்க அக்கௌண்ட்ல இருந்தே நான் கட்ட சொல்லிட்டேன். எப்படி? என் அக்கௌண்ட்ல இருந்து கட்ட சொன்னியா? உனக்கு என்ன தைரியம்? என் மையம் சம்பாதிக்கிறதெல்லாம் உன்கிட்ட தாண்டி நீ கொடுக்குறியா? என்னடி செய்யற? உங்க ஆத்தா வீட்டு கொடுக்குறியா? இந்த ஒரு குந்தானி, நீ இப்படி கத்திக்கிட்டே இரு. இப்படியே ப்ரெஷர் ஆகி சீக்கிரம் போய் சேர்ந்துருவ. இப்பவும் நான் தான் ஜெயிச்சேன். எப்படி? நீ எங்கடி ஜெயிச்ச? எப்படினாலும் நீ வெளியே போகல. அப்ப நான் தானே ஜெயிச்சேன். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். ஹாஸ்பிட்டல் வந்தா நான் வெளியே போக மாட்டேனா? உங்களை இங்கேயே விட்டுட்டு நர்ஸை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு நானும் என் புருஷனும் டூயட் பாட போறோம். பாய். உங்க பிள்ளைய உங்களுக்கு கட்ட சொல்லிட்டேன். உன்னா போனா வருவீரோ, வந்தா இருப்பீரோ. இருங்க மாமியாரே. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.